எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்குன்னா முருகா போற்றிடும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா, ராசி சக்கரத்தில் 11ஆவதாக வரக்கூடிய கும்பராசி நண்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறேன். நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை பார்த்தா தான் தெரியும். அதே போல் உங்கள் மனதில் ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டு தாங்க மற்றவங்கிட்ட பேசுவீங்க. தொடர்ந்து 10 நிமிஷம் பேசின பிறகு தான் உங்கள் மனதில் என்ன இருக்குதுன்னே பிறர் அறிய முடியும். உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாமல் இருக்குது. சரியான தூண்டுதல் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சா உங்கள் வாழ்க்கையை பற்றினா வெற்றிகரமாக மாறிடுங்க. உங்களுடைய பிள்ளைகளால் உங்கள் அந்தஸ்து இனி உயரப்போகுது. 5ஆம் இடத்துக்கு உரிய புதனே உங்களின் 8ஆம் இடமான கன்னிக்கு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளம் இருக்குது. ஜீவன ஸ்தானமாகிய 10ஆம் இடம் விருச்சகன்னு சொல்லலாம். அதன் அதிபதி செவ்வாய். ஜோதிடம், மாந்திரிகன்னு போன்றவற்றை ஈடுபாடு காட்டுவீங்க. கெமிக்கல், மருந்து பொருட்கள் தயாரிப்பு துறைகளில் பணிபுரியக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். அதனால் கோதாண்ட குருன்னு சொல்லக்கூடிய தனுசு குரு இந்த இடத்துல அதிபதியாக அமைவதால் அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்தக்காரராக இருந்து தொழில் செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க. எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வருங்க. அரசியல்வாதிகள், அரசாங்கத்தோடு தொடர்புடையகளை அதிக லாபம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு ஒரு முறை செல்லும்போது பல பெரிய மாற்றங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் கும்பவேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறை சென்று ஈசனை தரிசித்துட்டு வந்தால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குங்க. மேலும் கும்பராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் கும்பராசி நண்பர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த நேரத்தில் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கும்பராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் வழிபட வேண்டிய தெய்வங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகும். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கிரக மாற்றம் சில ராசிக்கு நல்ல பலனையும் ராசிக்குன்னா பார்த்தீங்கன்னா அசுப பலனை ஏற்படுத்தும். இந்த கிரக நிலை ஒவ்வொரு ராசிக்கு வேறுபட்ட பலனை தரும் நிலையில தனுசு ராசியில இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கும்ப ராசினருக்கு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. பெரிய அளவில் நன்மைகள் உண்டாகும். மாதத்தின் முதல் 15 நாள் 3ஆம் இடத்துல சூரியன் வலுவாக இருந்திருக்காரு. பின்னர் அங்கு செவ்வாய் போய் சேர்ந்திருப்பதால 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் அங்கு ஒரு மாதம் இருப்பதாலும் 3ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் முயற்சிகள் பலிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நல்ல அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய 5ஆம் அதிபதியாக புதன் நீச்சமாக இருந்த நிலையில 1ஆம் தேதியில இருந்து 3ஆம் இடத்துக்கு போவதாலையும் உங்கள் வீட்டில் குழந்தைகள், பெரியவங்க, குடும்ப உறுப்பினர்களை பற்றி இருந்த கவலைகள் நீங்க போகுது. சோம்பேறியாக இருந்த இளம் பருவத்தினர் கூட, குழப்பத்தில் இருந்தவங்களும் கூட இந்த நிலைமைகளை எல்லாம் மாறும்னு நம்புவீங்க. எந்த விஷயத்தை செய்யணும்னு யோசித்து செயல்படுவீங்க. குழப்ப நிலைகள் இனி பரிபூர்ணமாக நீங்கும். அதே போல சட்ட போராட்டங்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பிற்கு 7ஆம் அதிபதி உச்சமாக இருப்பதால நண்பர்கள், கூட்டாளிகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க இது. கணவன் மனைவி உறவு பொறுத்தவரை அற்புதமாக அமையும். பிரிந்து விடலான்னு நினைச்சவங்க கூட மீண்டும் சேரக்கூடிய அமைப்பிற்கு பெரிய அளவில் முன்னேற்றம் உண்டு. பெண்கள் எதை பற்றி இனி கவலைப்பட தேவையில்லை. 7ஆம் அதிபதி உச்சமாக உங்களுக்கு அமைவதால இதுவரை கை கொடுக்காத கணவன் மனைவி, காதலன் காதலின்னு உறவுகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். கடன் அதிகமாகிவிட்டதுன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த நேரம் அந்த கவலைகள் நீங்க போகுது. கும்பராசி பெண்களை பற்றிய சந்தேகங்கள் கணவருக்கு விலகும். எல்லா விஷயங்களும் நன்றாக மாறும். மேலும் சுக்கிர பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு இந்த நேரம் புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான அமைப்பு இருக்கு. மேலும் வீட்டு கடன் கிடைப்பதற்கான யோகம் உண்டு.
4ஆம் இடம் சொகுசு பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாக இருப்பதால் நிறைய உல்லாச பயணங்களுக்கு செல்வீங்க. நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளை சந்தோஷப்படுத்திடுவீங்க. தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளலாம். எதிலும் நிறைவு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. இளைய பருவத்தினருக்கு இந்த நேரத்தில் அதிகப்படியான நன்மைகள் காத்திருக்குங்க. மேலும் இந்த கும்பராசியில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் படித்திட தவறாமல் இந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாத முடிவதற்குள்ள உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வாங்க. நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த நேரம் உங்களுக்கான அறிவு திறமை கூடுங்க. சில முக்கிய முடிவுகள் என்பதன் மூலம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இனி தீரும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீங்க. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிட வாய்ப்பிற்கு கவனமாக இருக்க பாருங்க. மற்றவங்களுடைய செய்கையால கோபம் ஏற்படலாம். நிதானமாக இருப்பது நல்லது. வழக்குகளில் சாதகமான போக்கு உண்டாக வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனம் விட்டு பேசி இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு தாங்க குடும்பத்துக்கு நல்லது. குடும்பத்தில் இதனால் அமைதி உண்டாகும். மேலும் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதி நிலைக்க வேண்டும் நினச்சிங்கன்னா கோபத்தை குறைக்க பாருங்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் தரான்னா கூட வருமானத்துக்கு குறைவு இருக்காது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும். கலைத்துறையினருக்கும் பாதுகாப்பு அவசியம். பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய எண்ணம் உண்டாகும். மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வீண் வாக்குவாதங்களின் பகையை வளர்த்து கொள்ளாதீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க. அதனால் பொறுமையாக போவதே நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா சாதுரியமான பேச்சு இந்த நேரத்தில் உங்களுடைய வியாபாரத்தை லாபமாக முடிச்சிடும். தேவையான பண உதவி கிடைக்கும். இரண்டாவதாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டு. எதிர்பார்ப்புகளை குறைச்சி கொள்வது நல்லது. குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்க. அடுத்ததாக மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தினரிடம் உறவினர்கள் நண்பர்களிடம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாக்கும். கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. மனதில் தைரியம் உண்டாகும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. வீண் வாக்குவாதத்தை விட்டு நிதானமாக பேச பாருங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய சிறப்பான பரிகாரம் என்னன்னா விநாயக பெருமாளை கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபட்டா காரிய வெற்றி உண்டாகும். தடை தாமதம் நீங்கிடும். மேலும் இந்த நேர கிரகநிலை அமைப்பில் பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும், சனி தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் சுகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் குரு, களதேர ஸ்தானத்தில் கேதுன்னு கிரகநிலை அமைப்பு இருக்குது. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் இந்த நேரம் எந்த விஷயத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கும்பராசினருக்கு உங்கள் உழைப்பதின் மூலம் முன்னுரிமை வர வேண்டும்னு விரும்பக்கூடிய நபராக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் கடும் முயற்சிக்கு பிறகுதான் உங்களுக்கு எடுக்கும் காரியம் வெற்றியாக மாறுங்க. வீண் வழக்குகள் வரலாம். உஷ்ண சம்பந்தமான நோய் உண்டாக வாய்ப்பிற்கு. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் அலைச்சலை சந்திக்க நேரிடும். பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். எதிர்பாலினத்திரிடம் பழகும் போது கவனமாக இருங்க. விருப்பத்திற்கு மாறான சம்பவங்கள் நடக்கலாம். தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக கூட்டு தொழிலில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபாரத்தை மேன்மைக்கு உதவும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். முக்கிய பொறுப்புகளை இருப்பவங்க கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை இனி மறையும். கணவன் மனைவிக்கிடையே நீடித்து வந்த மன வருத்தம் நீங்கி சந்தோஷமான சூழல் உண்டாகும். பிள்ளைங்க செயல்பாடுகள் திருப்தி தருவதாக இருக்கும். யாரிடமும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு மனக்கவலை ஏற்பட வாய்ப்பிருக்கு. முயற்சிகளாக தடை ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையாக இருங்க. கலைத்துறையினருக்கு உடனிருப்பவங்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கிடும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது சாதுரியமாக கையாள்வதும் இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது. வரவேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டி இருந்த பணம் வந்து சேருங்க. உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து நிச்சயம் வெற்றி காண்பீங்க.
மேலும் மாணவர்களுக்கு ரொம்ப கவனத்தோடு சந்தேகங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு பாடங்களை படிப்பது தாங்க நல்லது. விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானை தவறாமல் அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் காரிய அனுகூலம் உண்டு. குடும்பத்தில் இதனால் நிம்மதி உண்டாகும். இந்த வீடியோ பதிவிட கும்பராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் நீங்கள் கும்பராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.